என்னப்பா இது? இந்த மேகா ஒன்னு சுத்த பைத்தியம், இல்லைன்னா ரொம்ப பெரிய கஞ்ச பிஸ்னாரி. போனை பண்ணிட்டு கட் பண்றா. இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? 4 தடவை பெல் அடிச்சதுக்கு அப்புறமும் இவ போனை கட் பண்ணா நான் ரொம்ப பயந்துருவேன் நினைச்சாளா? நோ மேகா, நோ. உனக்கு என்ன பத்தி சரியா தெரியாது. என்னுடைய பேரு தி கிரேட் பிருத்வி. நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். நான் தான் பயமுறுத்துவேன். ஹோ, தி கிரேட் பிருத்வி. நீ என்ன நினைச்ச? அக்ஷயோட போனை திருடிட்டு போனா நீ தப்பிச்சிடுவியா? நீ ரொம்ப ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க பிருத்வி. உனக்கு என்ன பைத்தியமா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ரொம்ப என்கிட்ட அப்பாவி மாதிரி நடிக்காத. நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். நேரடியா என்ன சொல்ல வரியா அதை சொல்லு. நான் உனக்கு கடைசி முறை போன் பண்ணன்ல, அப்ப நீ என்ன பாத்துட்ட. இப்ப நான் யாருங்கிறது உனக்கு தெரியுமே. இன்ஃபேக்ட் தப்பே என்னோடதுதான். நான் தான் உன்கிட்ட அக்ஷயோட போன் என்கிட்ட இருக்கு, அதுல உன்னோட கால் ரெக்கார்டர்ஸ், மெசேஜஸ் எல்லாம் அதுல இருக்குன்னு சொல்லிட்டேன். அதுதான் உன்னோட உண்மையான ஆதாரம்னு சொல்லிட்டேன். சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், போன் திருடு போயிடுச்சு. நீ என்ன பைத்தியமாயிட்டியா? பைத்தியமாயிட்டியா? நான் போன் திருட யாரையும் எங்கேயும் அனுப்பல. அக்ஷயோட போன் என்கிட்ட இல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? உன்கிட்ட போன் இல்லையா? அப்படின்னா நீ மட்டும் இல்ல, எத்தனை பேர் இந்த போனுக்காக அலைஞ்சிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? எனக்கு எதுவுமே புரியல. தெளிவா சொல்லு, நீ என்ன சொல்ல வரேன்னு. என்ன சொல்ல வரேனா? உன்ன மாதிரி பிரீதா, ஸ்ருதி, சமீர்னு எல்லாரும் போனை திருட வந்தாங்க. கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படி திரியறாங்க. வாட்? போனை நீயும் திருடல, போன் அவங்க 3 பேர் கையிலயும் கிடைக்கல. அப்படின்னா எவனோ ஒருத்தன் போனை திருடிட்டு போயிட்டானா? லிசன், ஹரிஷோர், பிரீதா, சமீர், ஸ்ருதி 3 பேர் அங்க வந்தாங்களா போனை திருடுறதுக்காகவா? இல்லனா அந்த ஃபேமிலியை சேர்ந்த யாராவது அவங்க கூட வந்தாங்களா என்ன? இல்ல. இன்ஃபேக்ட் ஸ்ருதியும் சமீரும் அந்த திருடனை பிடிக்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. இங்க கை கலப்பு நடந்தது, சண்டை நடந்தது. ஆனா போன் மட்டும் அவங்க கைக்கு கிடைக்கவே இல்ல. இங்க பாரு பிருத்வி, போனை யாரு வேணாலும் திருடி இருக்கட்டும். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஒருவேளை பிரீதா கையில மட்டும் இந்த போன் மாட்டுச்சு, அவளுக்கு எல்லா ஆதாரமும் கிடைச்சிடும். அக்ஷய்க்கும் உனக்கும் கனெக்ஷன் இருந்ததும் தெரியும். அப்புறம் என்ன, என்னை விட ரொம்ப ஓவரா உன்னதான் ஃபாலோ பண்ணுவா. உன்னை சும்மா விட மாட்டா. நீ எனக்கு 20 லட்சம் கொடுக்கறது மட்டும் தான் உனக்கு நல்லது. அதுக்குள்ள அந்த 3வது திருடன் யாருங்கறத நான் கண்டுபிடிக்கிறேன். அந்த போனை கொண்டு வந்து உன்கிட்ட கொடுத்துடுறேன். அதுக்கப்புறம் நீ ரொம்ப ஸ்மார்ட்டா நடந்துக்கணும்னு முயற்சி பண்ணேன்னு வை மிஸ்டர் பிருத்வி, நான் அந்த போனை பிரீதா கிட்ட காட்டிடுவேன். அதுல உன்னோட எல்லா ஆதாரமும் இருக்கு. அப்புறம் என்ன, அக்ஷய்க்கும் உனக்கும் கனெக்ஷன் இருந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிரும். எனக்கு தெரியும், நீ ரொம்ப பெரிய பிளாக்மெயிலர் தான். சரியா? நான் ஒத்துக்கிறேன். ஐம் ஷூர் நாங்க இப்போ எங்க இருக்கோம்னு நீ கண்டுபிடிச்சிருப்ப. நான் அந்த கரனுடைய பழைய வீட்டுல தான் இருக்கோன்னு. அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை இவ்வளவு கம்மி டைம்ல என்னால எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணு மேகா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்களோட பழைய வீட்டுல தானே நீ இருக்க. இப்ப நீ என்னதான் பண்ணணும்ங்கறத நல்லா யோசிச்சுக்கோ மிஸ்டர் பிருத்வி. முடிவு உன் கையில தான் இருக்கு. யோசிச்சுக்கோ என்ன பண்ணலாம். ஹே, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். ஹலோ 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 ஓ காட், நாலா பக்கமும் பிரச்சனை இடி மாதிரி என் தலையில வந்து விழுது. உடைஞ்சு விழுது. முதல்ல என்ன நான் எப்படி காப்பாத்திக்கிறது? முதல்ல இந்த மேகா கிட்ட இருந்து என்ன நான் காப்பாத்திக்கணுமா இல்ல? 1 செகண்ட். மேகா என்கிட்ட என்ன சொன்னா? யாரோ அக்ஷயோடைய போனை திருடி இருக்காங்க. இப்ப இந்த மர்டர் மிஸ்ட்ரியில இந்த 3வது ஆங்கிள் எங்க இருந்து வந்தது? அப்படின்னா 3வதா ஒருத்தன் அக்ஷயோடைய போனை திருடி இருக்கான். அது எதுக்கு? அந்த 3வது ஆளுக்கும் இந்த மர்டர் மிஸ்ட்ரிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஒருவேளை இந்த 3வதா வந்தவன் அக்ஷயுடைய உண்மையான கொலைகாரனா இருப்பானோ? போடு. ஓபன் ஆகலையே, என்ன இது? இத முதல்ல அன்பிளாக் பண்ண எப்படி பண்றதுன்னு தெரியலையே. நீ தான் இதுல எல்லாம் எக்ஸ்பர்ட் ஆச்சே, மூளை யூஸ் பண்ணு. பண்ணி பாரியா?
பண்றேன் லெட் மீ டெஸ்ட். ஒரு நிமிஷம், என் ஃபோன் அடிக்குது. ராக்கிமா, ராக்கிமா, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு தான் இருந்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க கோவமா இல்லல்ல? ரீதா, எனக்கு உன் மேல கொஞ்சம் கூட கோவம் இல்லம்மா. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னா பம்மி சித்தி படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அவங்க கால்ல பயங்கரமா அடிபட்டு இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறியா? நீ வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு பாரு. சரி சரி, நான் இதோ 15 மினிட்ஸ்ல வந்துடுவேன். நீங்க கவலைப்படாதீங்க, வந்துடுறேன். சமீர், சித்தி படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்களா? கால்ல அடிபட்டிருக்கா. ராக்கிமா என்ன சீக்கிரம் வர சொல்றாங்க. நான் சரி சரி, போகணும். வாங்க வாங்க, சீக்கிரம் ஒரு போலாம், வாங்க நிமிஷம் வாங்க. அட, நீங்க மட்டும் கிளம்புனா எப்படி? என்னையும் கூட்டி போங்க. நான் தனியாலாம் இருக்க மாட்டேன். அட, இந்த போன்ல என்ன இருக்கு என்னன்னு செக் பண்ணோம்ல, நானும் பார்க்கணும்ல. அப்புறம் ஒரு நிமிஷம், நமக்கு எப்ப உண்மை தெரியுதோ அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கிடைக்கும். அப்பதான் கரண் மாமாவையும் ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வர முடியும். சோ ப்ளீஸ் என்னையும் கூட கூட்டிட்டு போங்க. சரி சரி, சமீர் சரி வரட்டும். சரி, நான் போய் வண்டி எடுக்கிறேன். நீ கால கையை ஓங்குறதுனால எதுவும் ஆக போறது இல்ல பிருத்வி. ஏன்னா பிரீதா எடுக்கிற முயற்சி இருக்கே, ரொம்ப கஷ்டப்பட்ட முயற்சி எடுக்கிறாங்க. பிரச்சனையோட ஆணி வேர் வரைக்கும் போறாங்க. இங்க அவளுடைய வீடு வரைக்கும் போயிட்டாங்க. எதுக்கு? பிரீதா அந்த கில்லி தண்டா பிளேயரை காப்பாத்துறதுக்காக. காட், ஒருவேளை தப்பி தவறி கூட பிரீதா கில்லி தண்டா பிளேயரை காப்பாத்திட்டா நீ மாட்டிப்ப பிருத்வி. ரொம்ப பயங்கரமா மாட்டிப்ப. அப்புறம் பிரீதாக்கு உண்மையும் தெரிஞ்சிரும்ல. அக்ஷயோடைய மூஞ்சில பணத்தை விட்டு எறிஞ்சது நான் தான் தெரிய வந்துரும். நான் ஆர்டர் போட்டனாலதான் அக்ஷய் கிருத்திகாவை பயமுறுத்தி பிளாக்மெயில் பண்ணி பணம் பறிக்க வந்தான்னு. ஒரு வேளை அப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரீதா உனக்கு என்னைக்கும் சொந்தமாக மாட்டாங்க. உன்னால இந்த ஃபேமிலிலையும் இடத்த பிடிக்க முடியாது. இந்த ஃபேமிலியை விடு, நீ ஜெயில் ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிடுவ. காலம் முழுக்க இந்த கம்பியை நீட்டு உட்கார வேண்டியதுதான். God. Just relax. இப்போ உன்னால என்ன முடியும்னு மட்டும் யோசி. பிரீதாவுடைய கைக்கு அக்ஷயோடைய போன் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த போனை வேற யாரோ திருடி இருக்காங்க. ஒருவேளை போனை திருடுறதுக்கு முன்னாடி பிரீதா அந்த போனை செக் பண்ணிருந்திருக்கலாம். அப்படின்னா பிரீதாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிருக்கும். இல்ல 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 பிருத்வி, ஒரு போன்னால நீ இப்படி மாட்டிக்க கூடாது. இன்ன வரைக்கும் நீ பெரிய பெரிய காரியம் எல்லாம் பண்ணிருக்க. கமான், ஏதாவது யோசி, ஏதாவது செய். உன்னுடைய மாஸ்டர் மைண்ட் மூளையை ஆக்டிவேட் பண்ண. கண்டுபிடி பிருத்வி. பிரீதாவுக்கு என்ன தெரியும் தெரியாதுன்னு நீ முதல்ல கண்டுபிடி. எவ்வளவு உண்மை தெரியும் எவ்வளவு தெரியாதுன்னு பாரு. இல்லனா காலம் கடந்து போயிடும்பா. அடடா, அட கடவுளே, வலி தாங்க முடியலையே. நான் பிரீதாக்கு ஃபோன் பண்ணிட்டேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கா. அவ வந்த உடனே உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுவா. உனக்கு ஃபுல்லா கியூர் ஆயிடும். சரி. என்ன சத்த? ஷர்லின், பாத்தியாம்மா, உன்னோட பம்மி சித்தி படியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதோட கால்ல ரொம்ப அடிபட்டு இருக்கு. சித்தி இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? ஷர்லின், எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. நீங்க பம்மிய தனியா விட்டுடாத. இவங்களோட இங்கே இருமா, சரியா? சரி. சித்தி, உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒன்னும் அவ்வளவு வலிக்கிற மாதிரி தெரியலையே. இல்ல, கொஞ்சம் வலி இருக்கும் தான். ஆனா நான் இங்க இருக்கிறதால என்ன சரியா வாட போகுது. உங்களுக்கு உதவி செய்ய யாராவது வருவாங்க. நான் கிளம்புறேன். இங்க பாரு, நீ காலையில இருந்து எங்க போயிருந்த? தென்படவே இல்ல. பிருத்வியோட எங்க போயிருந்த? சித்தி, நான் தென்படவும் மாட்டேன், பார்த்தாலும் தெரிய மாட்டேன். முட்டாள் மாதிரி. நான் ரொம்ப ஸ்மார்ட். விஷயம் என்னன்னா, உங்களை மாதிரி ஆளுங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்க என்ன சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க. ஸ்பெஷலி உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்வேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எங்க சொல்வீங்களோ அங்க உட்காருவேன், நில்லுன்னு சொன்னா நிப்பேன்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு அடிமையா இருப்பேன்னு நினைக்கிறீங்கல்ல. ஆனா அப்படி எதுவும் இல்ல. நான் உங்க மிரட்டலுக்கு பயப்படுற ஆளே இல்ல. சோ நீங்க என்னையும் பிருத்வியும் பத்தி என்ன நினைச்சாலும் சரி, என்ன பேசினாலும் சரி, பரவாயில்ல. ஐ டோன்ட் கேர். ஆனா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன்.
உங்களுக்கு இந்த வீட்ல மரியாதை கொடுக்கறாங்கல்ல, அதுவும் கொஞ்சமா கொஞ்சமா எல்லாரும் உங்களை நம்பிட்டு இருந்தாங்கல்ல, அத நீங்களே உங்க கையால மண்ணோட மண்ணாக்கிக்கிட்டீங்க. எப்படி தெரியுமா? பிரீதாவை பத்தி தப்பா பேசி. நீங்க எல்லார்கிட்டயும் என்ன சொன்னீங்க? அந்த கரண் பிரீதாவால ஜெயிலுக்கு போனான்னு சொன்னீங்கல்ல. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, அத்தையும் சரி மாமாவும் சரி கரண் நினைச்சு ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாங்க. ஏன்னா அவன் தன்னோட பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிருக்கான். உங்களுக்கு எதுவும் தெரியாது. பிரீதா இந்த வீட்டு ஃபேவரட் மருமக. இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். இந்த லூத்ராஸ் கண்டிப்பா பிரீதா மேல கோவப்படவே மாட்டாங்க. கரண் தப்பு பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பிரீதாவாலதான் கரண் ஜெயிலுக்கு போனோம்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனா லூத்ராஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. நீங்க இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் இந்த வீட்டை சேர்ந்தவங்க இல்ல. இந்த வீட்டு ஆளுங்களுடைய அன்பு உறவு எதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியல. சோ ஒருவேளை இனிமே நீங்க என்ன பத்தி ஏதாவது தப்பா பேச முயற்சி பண்ணீங்க, நான் வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் நீங்க அத்தைய பார்த்து பொறாமப்படுறீங்கன்னு சொல்வேன். ஏன்னா இவ்ளோ நல்ல வீடு, குடும்பம், குழந்தைங்க, பொண்ணு, மருமகளுங்க யாரும் உங்ககிட்ட இல்லையே. அதனால அத்தையோட குடும்பத்துக்கு எடுக்க முயற்சி பண்றீங்கன்னு சொல்வேன். அதனால எல்லார் மனசுலயும் நீங்க சந்தேகத்தை உருவாக்குறீங்க. பிரீதாக்கு எதிரா ஃப்ரீயா ஒரு அட்வைஸ் சொல்லவா? என்னை விட்டு விலகியே இருங்க. இல்லைன்னா உங்களுக்கே தெரியும், இந்த குடும்பத்துல உள்ளவங்க மனசுல உங்களை பத்தி சந்தேகத்தை உருவாக்க எந்த குறையும் வைக்க மாட்டேன். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. நான் உங்களுக்கு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன், சரியா? அட பாவமே, இந்த பொண்ணு பெரிய ஆபத்து போல இருக்கே. இல்ல இல்ல, ஆபத்தை விட ரொம்ப பெரிய ஆளு. ஹே பம்மி, என்னாச்சு? கால் சுளுக்கிச்சுன்னு சொன்னாங்க, அடி ஏதாப்பட்டிருக்கா? இல்ல, ஆனா ரொம்ப வலிக்குது. காட்டு. ஆ! நீ எதுக்கும் கவலைப்படாத. அண்ணி கீழ இருந்து சுடுதண்ணி கொண்டு வருவாங்கல்ல, கூட மருந்து கொண்டு வந்து சரி பண்ணிடுவாங்க. ஒன்னும் கவலைப்படாத. சுரேஷ், ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லு. இந்த வீட்ல எல்லாம் நல்லதா தெரியுதுல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. எல்லாருடைய மனசுலயும் பெரிய பெரிய புயல் வீசிட்டு தான் இருக்கு. வேணா பாருங்க, கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல பிரச்சனை வரப்போகுது. யார் கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா தெரியுது. ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ, இங்க நெட்வொர்க்கே கிடைக்கிறது இல்லப்பா. ஹலோ, என்னப்பா இங்க நெட்வொர்க் சரியா இல்ல? ஹலோ ஹலோ. ஷர்லின், நீ இன்னைக்கு என்கிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டல. இதுக்கு முன்னாடி யாரும் என்கிட்ட அப்படி நடந்துகிட்டது இல்ல. பிரீத்தாவை நான் எவ்வளவு வெறுக்கிறனோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் வேற யாரையும் வெறுத்ததில்ல. ஆனா இன்னைக்கு அவ்வளவுதான் என்னோட புள்ள கரண் இன்னைக்கு ஜெயில்ல இருக்கான். ஆனா ஷர்லின், நீ சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப கரெக்ட். ராக்கி அண்ணிய பார்த்து பொறாமப்படுறன்னு நீயே, அது ரொம்ப கரெக்ட். ராக்கி அண்ணிக்கிட்ட இவ்ளோ நல்ல வீடு இருக்கு, நல்ல பிள்ளைங்க இருக்காங்க, மருமகங்க இருக்காங்க. என் தலையெழுத்து தான் சரியில்லை. ஆனா அதுக்குன்னு என் தலையெழுத்து அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. ஆனா நீ, நான் ஒன்றும் அந்த அளவுக்கு உன்ன மாதிரி கீழ்த்தரமானவில்லை. என்னோட தலையெழுத்து இப்ப என் கையில தான். ஏன்னா அவங்களோட பிள்ளைங்க ஏன் பிள்ளைங்க, ஆனா அவங்க மருமகள்ங்க, அவங்க மருமகளை ஏன் மருமகன் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அதுக்கு லாய்க்கே இல்லை. இந்த விஷயத்த நான் நிரூபிச்சே தீருவேன். மகேஷ் மாமாக்கும் அக்காக்கும் அவங்களோட 2 மருமகளும் யாருன்னு காட்டுவேன். ராக்கிமா, பிரீதா, நல்ல வேளை நீ வந்துட்ட. சித்திக்கு கால்வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதோட நீ வரத்துக்கு 15 நிமிஷம் ஆகும்னு சொன்ன. அப்படி இருக்கும்போது எவ்வளவு சீக்கிரமா வந்தமா? அண்ணி ஏன் கார்ல வந்தாங்க. அதோட இன்னைக்கு நான் வண்டியை டிரைவ் பண்ணல, பிளைன் மாதிரி பறந்து வந்தேன். ஓவரா டயலாக் அடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் எங்க டயலாக் அடிச்சிட்டு இருக்கேன்? சரி, நான் வண்டியை வேகமா இல்ல பிளைட் மாதிரி ஓட்டிட்டு வந்தப்போ உனக்கு பயமா இல்ல? சொல்லு சொல்லு. இங்க பாருங்க ஆண்டி, இவன் ஒன்னும் ஃளைட் மாதிரி எல்லாம் ஓட்டல. இவன் 4th கியர்ல தான் வண்டி ஓட்டிட்டு வந்தான். அது மட்டும் இல்ல, ரோடு காலியா தான் இருந்தது, டிராபிக்கும் இல்ல. அத நாங்க சீக்கிரமா வந்துட்டோம்.
இவ கண்டத உளறா. இல்ல நான் ஃபாஸ்டா தான். என்ன இது, எதுக்கு இப்படி பேசுறீங்க? அமைதியா இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க. இப்போ நான் இதை ரெடி பண்ணிருக்கேன், உனக்கு யூஸ் ஆகலாம். ராக்கிமா ஹாட் வாட்டர் பேக் எல்லாம் வைக்க முடியாது. நான் முதல்ல சித்தியை போய் பாத்துட்டு வந்துறேன். சீக்கிரம் போமா. அது சரி, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சரி ஓகே. கிரீஷ், ஸ்ருதி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஏன் நீ எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்துற, எப்பவும் டவுன் பண்ற? என்னது, நான் உன்னை கேவலமா பேசினேனா? நான் உன்னை எல்லாரும் முன்னாடியும் பாராட்டி தான் இப்ப நீ பேசினேன். பண்ணது இது பாராட்டா? எனக்கு பாராட்டு மாதிரி தெரியல. சரி சொல்லு, என்ன பாராட்டுனா? அதான் நீ வண்டிய 4th கியர்ல ஓட்டிட்டு வந்த. ஒரு நிமிஷம், நீ வண்டிய 3rd கியர்ல தான் ஓட்டிட்டு வந்த. சோ போய் சொல்றதுக்கு ட்ரை பண்ணாத. நானே என் கண்ணால பார்த்தேன். இங்க பாரு, என் கண்ணு ஒண்ணு என்னை ஏமாத்தாது. இது ரொம்ப அறிவான கண்ணு, புரியுதா? என்னது? என்ன பொண்ணுங்க தான் இப்படி வச்சுப்பாங்க, நீ எதுக்கு வச்சுக்கிற? என்ன நீ பாட்டுக்கு பொண்ணுங்கன்னா என்ன என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமா, பொண்ணுங்க தான் இப்படி இடுப்புல கை வச்சுட்டு பேசுவாங்க. சும்மா ஏதாவது சொல்லாத போ. என்ன அப்படி பாக்குற? நீ கொஞ்சம் மேனஸ கத்துக்கோ. ஹலோ, நீ முதல்ல அதை கத்துக்கோ, புரியுதா? நீ உண்மையிலேயே ரொம்ப அதிகமா பேசுற. கொஞ்சம் அடக்கி பேசு. எக்ஸாக்ட்லி, இனிமே நான் பேச சரி மாட்டேன். பேசாத, போ போ. எப்ப பாரு ஆட்டிட்யூட் காட்டுற. என்ன 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 பண்ணுவா? விழுந்துட்டியா? இங்க பாரு சாமி, மரியாதை இல்லாம நடந்துக்கிட்டு தப்பு பண்றேன்னா சாரி சொல்றதுதான் மேனஸ். நான் மரியாதை இல்லாம நடந்துக்கவும் இல்ல, நான் உன்கிட்ட சாரியும் சொல்ல மாட்டேன். போ. என்ன பண்ற? இங்கே இரு. அட என்ன? இங்க பாரு, தயவு செஞ்சு தொல்லை பண்ணாத. நான் ரொம்ப பொறுமையா இருக்கானா? யூ நோ வாட், என் மூளை குழம்புச்சு. அந்த அக்ஷயோட போன் இருக்குல்ல, அந்த பாஸ்வேர்டை என்னால கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் ஸ்ருதி, என்ன பேசுற நீ? கொஞ்சம் மெல்ல பேசு, கேட்டாங்கன்னா கொன்றுவாங்கயா. ஓகே, ஐ அம் சாரி. சாரி. பாத்தியா, நான் சாரி சொன்னல, ஆனா நீ சாரி சொல்லலையே. சமீர், நீ கூட ஒரு முறை. நான் போய் உன் சித்திய பாக்குறேன். ஐயோ, நீங்க இப்படி நின்னுட்டு டிராமா போடுறத நிறுத்திட்டு என் கூட வா ப்ளீஸ். பாரு, ஏன் கைய பிடிச்சு இழுத்துட்டு போற? சித்தி, ரொம்ப வலிக்குதா இல்ல? இந்த காலி அடிபடுச்சு. சரி சரி சரி, இருங்க இருங்க இருங்க, இது இப்ப சரியாயிடும். நான் இப்பவே சரி பண்ணிடுறேன். இருங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ உங்களுக்கு எக்ஸாக்ட்லி எங்க வலிக்குதுன்னு மட்டும் சொல்லுங்க. இங்க இந்த இடத்துல தான். இங்கயா? மெதுவா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. நீங்க ரிலாக்ஸா சாஞ்சு உட்காருங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க, மெல்லமா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு. தோ சரியாயிடுச்சு. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்போ நீங்க உங்க காலை ரிலாக்ஸ் பண்ணுங்க, நல்ல மெல்லமா மூச்சு இழுத்து விடுங்க. இங்க பாரு பிரீதா, நாம இதுக்கு முன்னாடி அவ்வளவா பேசினதே இல்ல. அதனால நான் இது வரைக்கும் உன்னோட குடும்பத்தை பத்தி கேட்டதே இல்ல. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? நீ ஷர்லினை பத்தி என்ன நினைக்கிற? சித்தி, ஒரு மனுஷன் எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாலும், எவ்வளவு தப்பானவங்களா இருந்தாலும், சில பேருக்கு அவங்களும் நல்லவங்களா தான் இருப்பாங்க. சோ யார பத்தியும் எதுவுமே சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா நம்ம எல்லாருமே அப்படிதானே. நமக்கு யார ரொம்ப பிடிக்குதோ அவங்க கிட்ட நம்ம நல்லாவே பிஹேவ் பண்ணுவோம். யார நமக்கு பிடிக்கலையோ அவங்க கிட்ட தப்பா நடந்துப்போம். இங்க பாரு, நீ சுத்தி வளைச்செல்லாம் பேசாத. ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வா. அந்த ஷர்லின், அவளை பத்தி என்ன நினைக்கிற? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இங்க பார், நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் கேள்வி கேட்காத. சரி, நீ ஏதோ கேட்டதுனால நானும் சொல்றேன். நான் பம்மி, பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலா எனக்கு அந்த ஷர்லினை சுத்தமா பிடிக்கல. உன்ன கூட தான் எனக்கு பிடிக்கல. எனக்கு புரியுது, நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு புரியுது. உங்க இடத்துல யார் இருந்தாலும் என்னை பத்தி இப்படிதான் நினைச்சிருப்பாங்க. அதுவும் இல்லாம உங்க கேள்விக்கான பதில சொல்லணும்னா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட மண்டைக்குள்ள அப்படிலாம் எதுவுமே இல்ல. எனக்கு யார பிடிச்சிருக்கு, யார பிடிக்கல, அந்த மாதிரி எதையுமே யோசிக்கிறது இல்ல. நான் யோசிக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கருணை எப்படி நிரபராதுன்னு நிரூபிக்கணுங்கிறது தான். சித்தி, நீங்க கூட என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்கல்ல, ஆனா நான் கூட உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன்.
இந்த உலகத்தையே தலை கீழே திருப்பி போடுற நிலைமை வந்தாலும் நான் கரணை நிரபராதின்னு நிரூபிச்சே தீருவேன்.